வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை யூனியன் பிரதேச மாவட்ட அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் மாநாடு ஹோட்டல் அதிதியில் நடைபெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம். புதுவை திருவண்டார் கோவில் பகுதியில் தடுப்பு கட்டையில் மோதிய வேன் கவிழ்ந்து விபத்து. 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயம். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி வருகை தரும் பாரத பிரதமர் மோடி 50,000 இருக்கைகளுடன் மேடை அமைக்கும் பணியில் தீவிரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஹோட்டல் அதிதியில் யூனியன் பிரதேச மாவட்ட அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாவட்ட அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் மாநாடு புதுச்சேரி ஹோட்டல் அதிதியில் நடைபெற்றது. 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடு பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகளுக்கான ஆயத்த நிலையை ஆய்வு செய்யவும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை உறுதி செய்யவும் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. இம்மாநாட்டிற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைமை செயலாளர் சரத் சௌகான் தலைமை தாங்கினார். இம்மாநாட்டில் வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான நோட்டல் அதிகாரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்பாட்டு இயக்குனர், உள்ளாட்சி நிர்வாக செயலாளர், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள், கூடுதல் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் இதர அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்பாட்டு இயக்குநரகத்தின் அலுவலர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். தலைமை செயலாளர் சரத் சௌகான் அவர்கள் கூறுகையில், தரமான புள்ளி விவரங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதோடு அனைத்து அலுவலர்களும் 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் மற்றும் அதன் திருத்தங்கள் குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்தில் முடிப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் புள்ளி விவரங்களின் துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் நோட்டல் அதிகாரி கிருஷ்ணமோகன் உப்பு தொடக்க உரையாற்றினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கணக்கெடுப்பு பணிகளுக்கான ஆயத்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் மற்றும் அதற்கான கால அட்டவணை குறித்து அவர் விளக்கினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்பாட்டு இயக்குனர் சுந்தரேஷ் பாபு கணக்கெடுப்பு பணியின் பல்வேறு அம்சங்கள், செயல்பாட்டு உத்திகள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இதை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு குறித்து விரிவான விளக்க காட்சியை வழங்கினார். முதற்கட்ட பணிகளை தடையின்றி நடத்துவதற்கான கள அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு முறைகள் குறித்தும் இந்த விளக்க காட்சியில் விவரிக்கப்பட்டது. இணை இயக்குனர் செல்வி புவனேஸ்வரி டிஜிட்டல் முறையிலான கணக்கெடுப்பு மற்றும் சுய விவர பதிவேற்ற நடைமுறைகள் குறித்து விளக்கினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், சுய விவர பதிவேற்றம் மற்றும் மொபைல் செயலி தொடர்பாக பங்கேற்பாளர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். துணை இயக்குனர் ஜெயபாரதிராஜ் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நிர்வாகத்தின் அனைத்து நிலைகளிலும் ஒருங்கிணைந்த முயற்சி, காலக்கெடுவை கடைபிடித்தல் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுதல் ஆகிய கோரிக்கைகளுடன் இந்த மாநாடு நிறைவடைந்தது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி திருவண்டார் கோவில் பகுதியில் தடுப்பு கட்டையில் மோதி சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் புதுச்சேரி திருவண்டார் கோவில் பகுதியில் மேம்பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் சாலை சேதமடைந்துள்ளதால் பராமரிப்பு பணிக்காக சாலையின் நடுவே தடுப்பு கட்டை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக கோவை நோக்கி நள்ளிரவு 12 மணி அளவில் சுற்றுலா வேன் சென்றது.
மேம்பாலத்தில் திடீரென்று தடுப்பு கட்டை இருப்பதை பார்த்த ஓட்டுநர் அதன் மீது மோதாமல் இருக்க வேனை திருப்பியுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு கட்டையில் மோதி மேம்பாலத்திலேயே தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயமடைந்தனர். அவர்களை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே சாலையில் தடுப்புகள் வைத்திருப்பது பற்றி வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் ஒளிரும் பட்டைகள் வைக்காமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் இதனை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி வருகையையொட்டி தீவிரமாக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 50,000 பேர் அமரக்கூடிய வகையில் 7 ஏக்கர் நிலத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருகிறார். இதற்காக புதுச்சேரி அரசு சார்பில் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்தின் எதிரே உள்ள மைதானத்தில் பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பணிகளை டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். 2,31,000 சதுர அடியில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போது இருந்தே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு அதிகார நந்தி சேவையில் நதீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் நதீஸ்வரர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நேற்று அலங்கரிக்கப்பட்ட நந்தீஸ்வரர் அம்பாளுடன் அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நதீஸ்வரனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்ற நாடக தந்தை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா 2026 நிகழ்வில் கலைமாமணி பாண்டீஸ்வரன் அவர்களின் ஆனந்தம் ஆனந்தமே என்ற நகைச்சுவை நாடகம் பார்வையாளர்கள் அனைவரையும் சிரிக்க வைத்தது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை புதுவை நாடக கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நாடக விழாவை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் திடலில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 8 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் பல்வேறு நாடக மன்றங்கள் மூலம் தினந்தோறும் 5 நாடகங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று புதுச்சேரி ஆஃப்டெக்ஸ் நுண்கலை மன்றம் கலைமாமணி பாண்டீஸ்வரன் அவர்களின் நடிப்பு, ஒப்பனை, கதை, வசனம் இயக்கத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என்ற நகைச்சுவை நாடகம் பார்வையாளர்களை வயிறு குலுங்கு சிரிக்க வைத்தது. இந்த நாடகத்தின் உதவி மற்றும் இணை இயக்குநர்களாக கலைமாமணிகள் லி கருணாகரன் மற்றும் சூரன் பா தங்கராசு ஆகியோரும், கலைமாமணி ஐயனாரப்பன் பூரண ஒத்துழைப்பில் கணேசன், கார்த்திக், ராதாகிருஷ்ணன் மேடை நிர்வாகத்திலும் இசை ராஜி அவர்களும் பங்கேற்றனர். இந்த நாடகத்தில் கலைமாமணிகள் பாண்டீஸ்வரன், கருணாகரன், சூரன் பா தங்கராசு, கைலை பித்தன், கமலா, புதுவை தரணி என்கிற சி தண்டபாணி, சினிமா சிவாஜி, சத்தியன், சிவகுமார், சீனுராஜன், காமேஸ்வரன் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த நாடகத்தை கண்டு ரசித்த நாடக ரசிகர்கள் நடிகர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆகுது, அதனால குழந்தையே இல்லை. ஓஹோ, அதனால சாமி கிட்ட ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குதான்னு பார்க்க தெரியும். தெரியுமா உனக்கு? எப்படி தெரியும்? திருவண்ணாமலை கிரிவலம் இட்டுன்னு போகல, ஊர் மட்டும் சாமியார் இருக்கிறார்ல,
அதுல இருந்து கத்துக்கிறேன். ஓம் அஜக் பஜக் தடக் தடக் ஜின் 50,000 ரூபாய் அஞ்சாஸ் ஒரு மோட்டர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்திய பாத யாத்திரையை அருட்குருநாதர் சிவ தாமோதர் ஐயா தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக உயிர்கள் இன்புற்று வாழ வேண்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் நடத்திய பாத யாத்திரையை அருட்குருநாதர் சிவ தாமோதர் ஐயா தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னிலை பாலயோகி மடம் மடாதிபதி சிவ குமாரசாமி ஐயா மகா தூபதீபம் செய்து அருளினார். புதுவை காந்தி ரோடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து தொடங்கி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் சென்று அடைந்தது. அதில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் சிவனடியார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் தலைவர் கண்ணன், பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் ஞானவேல், துணைத் தலைவர் சரவணன், துணை செயலாளர் சிங்காரம், துணை செயலாளர் பரமசிவம், துணை செயலாளர் ரவிச்சந்திரன், சேகர், சுரேஷ், புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சண்முகாபுரம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி அவைத்தலைவர் நடராஜன், பழனி, சிவக்கொழுந்து, ரங்கநாதன், கண்ணன், முருகன், பவானி, பூரணி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், ஸ்டெல்லா என்கிற தமிழ் செல்வன், ரத்தினகுமார், காண்டீவன் உட்பட மாநில கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரவிந்தர் சொசைட்டியின் ஆரோ பாரதி நடத்திய சர்வதேச தாய்மொழி நாள் விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். புதுச்சேரி அரவிந்தர் சொசைட்டியின் ஆரோ பாரதி நிறுவனமானது சர்வதேச தாய்மொழி தினம் மற்றும் அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடியது. அதன் ஒரு பகுதியாக மொழி மூலம் பன்முகத்தன்மையை கொண்டாடுதல், அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கான பாதை என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கை நடத்தியது. இந்த கருத்தரங்கில் புதுச்சேரியின் எழுத்தாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு தாய்மொழி தமிழின் தொன்மை குறித்தும் அம்மொழியில் உள்ள இலக்கிய வளம் குறித்தும் உரையாற்றினார். சமஸ்கிருதம் உள்ளடங்கலாக பிற செம்மொழிகளோடும் தமிழ் மொழியை ஒப்பிட்டு உரையாற்றினார். அரவிந்தர் சங்கத்தின் ஆரோ பாரதி உறுப்பினர் செயலர் டாக்டர் கிஷோர்குமார் திரிபதி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் மேனாள் பேராசிரியர் ஸ்ரீ வருண் வித்யார்த்தி, புதுச்சேரி பல்கலைக்கழக இந்தி துறை பேராசிரியர் DRS பர்மா பிரியா, பரோடா மகாராஜா சாயாஜிராவ், பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் அமித் தோலாகியா ஆகியோர் சர்வதேச தாய்மொழி குறித்து உரையாற்றினர். புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயிலின் ஒரு தவமையமான சாரம் தவமையத்தின் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற்றது. புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோயிலின் ஒரு தவமையமான சாரம் தவமையத்தின் திறப்பு விழா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. வேதபுரம் அறிவு திருக்கோயிலின் தலைவர் அருள்நிதி சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு விநாயகம் வரவேற்புரை வழங்க மன்றத்தின் செயலாளர்
அருள்நிதி லட்சுமணசாமி அவர்களும், சாரம் முருகர் கோவில் அலுவலர் நீலகண்டன் அவர்களும், ஊர் பெரியவர்களும் வாழ்த்துரை வழங்க, வேதபுரம் அருவி திருக்கோயிலின் அன்பர்கள், அறங்காவலர்கள் மற்றும் தவமையத்தின் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேதபுரம் அருவி திருக்கோயில் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்தி. புதுவை யூனியன் பிரதேச மாவட்ட அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள் மாநாடு ஹோட்டல் அதிதியில் நடைபெற்றது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம். புதுவை திருவண்டார் கோவில் பகுதியில் தடுப்பு கட்டையில் மோதிய வேன் கவிழ்ந்து விபத்து. 2 சிறுவர்கள் உட்பட 13 பேர் காயம். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரிக்கு மார்ச் 1ஆம் தேதி வருகை தரும் பாரத பிரதமர் மோடி 50,000 இருக்கைகளுடன் மேடை அமைக்கும் பணியில் தீவிரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.